தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விசுவாவசு வருடம் ஆடி மாசத்துக்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாசம். நதிகள்ல நீராடுனா பலவிதமான புண்ணியங்கள் இந்த ஆடி மாசத்துல கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆடி மாசம் தெய்வங்களுக்கு உரிய மாதம் அப்படிங்கறதாலதான் இதை கற்கடக மாதம் அப்படின்னு நாம சொல்றோம். குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்யலாம். எல்லை தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்களை இந்த மாதங்கள்ல வணங்கினா சகலவிதமான நற்பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஆடி மாசம் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருது. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை இந்நாட்கள்ல செஞ்சா 7 ஜென்ம முன்னோர்கள், அதாவது 7 தலைமுறை முன்னோர்கள் அதுல கலந்துப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கடகராசியில இருக்காரு. செவ்வாய் சிம்ம ராசியில இருந்துகிட்டு 13ஆம் தேதி கன்னிராசிக்கு போறார். புதன் மிதனராசியில இருக்காரு. 18ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் ரிஷபராசியில இருக்காரு. 10ஆம் தேதி மிதனராசிக்கு போறாரு. குரு பகவான் மிதனராசியில இருக்காரு. இந்த மாசத்துல சுக்கிரன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. சனி பகவான் மீனராசியில வக்கிரம் அடைஞ்சிருக்கார். இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. ராகு கும்பராசியில இருக்கார். கேது சிம்ம ராசியில இருக்கார். கன்னிராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னோட 7ஆம் பார்வையா மீனராசியில இருக்கிற வக்கிரமடைஞ்ச சனி பகவானை பார்க்கிறார். இது எல்லாம் சேர்ந்து இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கிரகங்களும் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த குரு சரியில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டாரு. நமக்கு ஒன்றும் பெருசா நன்மைகள் அப்படிங்கறதே கிடைக்க மாட்டேங்குது. குரு அஷ்டமத்துல மாட்டிக்கிட்டாரு. காசு பணமே புரள மாட்டேங்குது. இந்த அளவுக்கு தத்திரியமா நான் இருந்தது இல்லையே. அன்றாட செலவுக்கு கூட பஞ்சமாயி போச்சு. என்ன இப்படி போட்டு பாடாப்படுத்துது என்ன அப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல இருக்கும். பொதுவாகவே ஆடி மாசம் அப்படின்னாக்க ஊர்ல எல்லாம் திருவிழாக்கள் நடக்கும். அம்மனுக்கு பால் குடம் எடுக்கிறது, அழகு குத்துறது, நேர்த்தி கடன் செலுத்துறது, ஒரு கிராமங்கள்ல அறுவடை பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விருந்து விசேஷங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது கல்யாணம் காட்சி ஊடு கூடி போறது இந்த மாதிரியான எதுவும் இல்லாம நம்ம ஜாலியா இருக்கக்கூடிய, அதாவது தெய்வங்களை போற்றி வணங்கக்கூடிய ஒரு மாசம். கோயிலுக்கு கொள்ளோன்னு திருவிழா எடுத்துக்கிட்டு ஜாலியா சுத்துறது. ஏடா அந்த ஊர்ல போகணுமே, இங்க போகணுமே, செலவுக்கு ஒன்றும் 10 ரூபா கூட காசு இல்லையே, இப்படியே இருந்தா என்ன பண்றது, நேர்த்தி கடன் செலுத்துவோமே, வருஷம் நம்ம தலைமுறையா கோயிலுக்கு நம்ம ஒரு கஞ்சி காய்ச்சி ஊத்துறோமே, அது கூட காசு இல்லையே, இப்படியெல்லாம் கூட யோசனை அப்படிங்கிறது இருக்கும். கவலைப்படாதீங்க, ஆடி பிறந்த உடனே உங்களுக்கு காசு வந்துடும். இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தானத்துல இருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல இருக்கார். அதனால கண்டிப்பா வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி உங்களுக்கு காசு பணம் வரும். உத்தியோகத்துல கேட்ட சலுகைகள் கிடைக்கும். சம்பளம் வாங்கிட்டோம், தேதி 17 ஆகி போச்சு, இனிமே அடுத்த 1ஆம் தேதி தான் சம்பளம் வரும், அதுக்குள்ள என்னடா பண்றது செலவுக்கு அப்படின்னு கிடந்தவங்களுக்கு எல்லாம் கூட இப்போ போய் நீங்க வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒரு 10,000 அட்வான்ஸ் வேணும், ஒரு 50,000 அட்வான்ஸ் வேணும், ஒரு லோன் வேணும் அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் இந்த 10ஆம் இட செவ்வாய் அப்படிங்கிறவரு கொடுக்கிறாரு. தொழில்ஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு. தொழிலும் வெற்றி நடை போடும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும். கொடுக்கல் வாங்கல்ல லாபம் கிடைக்கும். இடம் பூமி இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாய் யாரு? பூமிகாரகன். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது இடம் பூமியால வருமானம் பண்ணக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப பூர்வீக சொத்தை நீங்க விற்பனை செய்யலாம். இல்ல பூர்வீக சொத்து தாத்தம் பாட்டம் காலகட்டத்துல ஒரு வழக்குல மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை எடுத்து இப்ப நீங்க நடத்துனீங்கன்னா ஜெயிக்கலாம். அது மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து பூமி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன், ஒரு தரகு கமிஷன் இடம் வாங்கி விற்கிறத பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப உங்களுக்கு கொள்ள லாபம் கிடைக்கும். ஒரு பெரிய இடம் டப்புன்னு கையை மாத்தி விட்டு 10 ரூபா எடுத்தேன்டா நான், வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய அமௌண்டா இது அப்படிங்கிற அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். கடுமையா உழைக்கணும். அது மாதிரி இடம் சார்ந்து நீங்க மண்ணை தொட்டு எதை செஞ்சாலும் அது பொண்ணாகும். மண்ணுல போட்டதே பொண்ணாகும். இப்ப நீங்க போர்வெல் போடலாம், நல்ல தண்ணி கிடைக்கும். ரொம்ப சீக்கிரமாவே ஒரு 200 அடி போர் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 60 அடியிலேயே தண்ணி கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கிடைக்கும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், பூமி சார்ந்து செய்யக்கூடிய முக்கியமான தொழில் எது? விவசாயம். விவசாயிகள் நல்லா இருப்பீங்க. விருச்சிகராசி விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் இருக்கும். என்ன பொருள் விளைஞ்சாலும் அதுக்கு மார்க்கெட்ல சந்தை மதிப்பு அப்படிங்கறதும் நல்லா இருக்கும். நல்ல விற்பனை விலை கிடைக்கிறதால விவசாயத்துல 10 ரூபா சம்பாரிச்சேன்டா நானு அப்படின்னு நீங்க
மாறுதட்டி சொல்லிக்கலாம். இந்த அளவுக்கு நேரம் நல்லா இருக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் செவ்வாய் ஆடி மாசம் 13ஆம் தேதி கன்னிராசிக்கு வரார். 11வது வீடு அப்படிங்கிறது வலுவடையுது. கன்னி செவ்வாய் கடலும் ஒட்டுறோம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கன்னி செவ்வாய் கடலும் நல்ல தண்ணீராக மாறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு லாபம் அப்படிங்கிறத 2 மடங்கு இல்ல 20 மடங்கு கொடுப்பாரு. பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். திண்ட பணத்தை கொடுத்துட்டு நான் பட்ட பாடு, அப்பா வாங்கவும் முடியல போகவும் முடியல, நம்ம கிட்ட காசு வாங்கினவன் கடன் வாங்கினவன் பொருள் வாங்கினவன்லாம் அசால்ட்டா சொல்றான் தரமாட்டோமா, என்ன அதுக்குள்ள அர்ஜென்டா, என் மேல நம்பிக்கை இல்லையா, கடனை வாங்கிட்டு 1008 பதில் சொல்றானோ, கடனை கொடுத்துட்டு எப்ப தருவேங்கிற ஒரே கேள்வியை கேட்டுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி அலுவலக பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப துரிதமா நடக்கும். உங்களால அலுவலகத்துல ஒரு பெரிய வெற்றி கிடைக்குங்கிறதால நீங்க மதிக்கப்படக்கூடிய நபரா, பாராட்டப்படக்கூடிய நபரா இருப்பீங்க. அரசியல்வாதிகள் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலம். செவ்வாய் ராசிநாதன் லாப வீட்டுல இருக்காரு அப்படிங்கிறப்ப அரசியல்வாதிகள் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். நல்ல உச்சத்துல போய் உட்காருவீங்க. டாப்ல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது பெரிய பதவி கிடைக்கும், மதிக்கப்படுவீங்க. உங்களோட கட்சியால உங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கும். கான்ட்ராக்ட் கமிஷன் 10 ரூபா சம்பாதிக்கலாம். அதுல ஒரு நேர்மை அப்படிங்கிறது மட்டும் இருக்கணும். அந்த அளவுக்கு நிறைய ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள், எதிர்பார்த்த பதவிகள், வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது எல்லாமே கிடைக்க போற ஒரு காலகட்டம். அது மாதிரி ஆடி மாசம் 10ஆம் தேதி மிதன ராசிக்கு சுக்கிரன் வரார். 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் 8வது வீட்டுல வந்தா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அதாவது 8ல குரு இருந்து பிரச்சனை கொடுத்தாரு இல்லையா, இப்ப தேவகுரு அசுரகுரு கூட்டணி. அசுரகுருங்கிறவர் சுக்கிரன் அங்க போய் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிறத கொடுக்கிறாரு பாத்தீங்களா. அப்படிப்பட்ட அவரு உங்களுக்கு அந்த இடத்துக்கு போறதால பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், ஒரு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி 18 கடகராசிக்கு புதன் வரார். 8க்கும் 11க்கும் அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்துல உள்ள சூரியனோட சேர்ந்துகிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறத கொடுக்கிறாரு. இது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல திருப்பம். அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம், பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய யோகம், சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது எல்லாமே அமையுது. அப்படி ஒரு அற்புதமான மாசம். அதே நேரத்துல உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறவர் இருக்காரு. கன்னியில இருக்கிற செவ்வாய் சனியை பாக்குறார். இந்த பகை கிரக பார்வை அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கார், பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்கார். ஆடி வெள்ளிக்கிழமையில ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறத செய்யுங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செஞ்சுட்டு அன்றைய தினம் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் வெல்லக்கூடிய மாதமா ஆடி மாதம் இருக்கும். வாழ்த்துக்கள்.